அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் புத்தகத்தில் உள்ள தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகைப்படும். சரிங்களா? அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற 5 இலக்கணம் போகணும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த முதல் வகையான எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எழுத்து அப்படின்னா என்ன நமக்கு வரையறை கொடுத்துருக்காங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது. சரிங்களா? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஆ அப்படின்னு போடுறோம், அது ஒரு எழுத்து. அது ஒளி வடிவமாக எழுப்பப்படுதா நமக்கு? அதே வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. வரி வடிவம் அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம். நமக்கு அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அது வந்து ஒளியாக நம்ம வந்து ஒலிப்பதன் மூலமாக அந்த எழுத்து வந்து முழுமை பெறுது அப்படிங்கிறத நம்ம குறிக்குது. சரிங்களா? இப்போது அடுத்தது உயிரெழுத்துகள். நமக்கு தெரியும் தமிழில் மொத்தம் 247 எழுத்து இருக்குது. அதில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. சரிங்களா? உயிரெழுத்து 12 இருக்குது, மெய்யெழுத்து 18 இருக்குது. எல்லாமே தெரியும் நமக்கு. உயிர்மெய் எழுத்து மொத்தம் 216 இருக்குது. சரிங்களா? இப்போ அதில் உயிரெழுத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உயிருக்கு முதன்மையானது காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உயிருக்கு முதன்மையானது காற்று. அப்போ காற்று இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். இப்போ இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்து 12லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆ ஆ இந்த 2 எழுத்தும் வாயை இயல்பாக திறப்பதன் மூலமாக நமக்கு பிறக்கிறது. சரிங்களா? இப்போ ஈ இதை பாருங்கள், உதடுகளை விரித்தல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா? உதடுகளை விரித்தல் அப்படிங்கிற மூலமாக நம்ம ஈ பிறக்கிறது. அதே போலவே ஐ உதடுகளை விரித்தல் மூலமாக பிறக்கிறது. ஏ இதுவும் உதடுகளை விரித்தல் மூலமாக பிறக்கிறது. இப்போ ஊ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உதடுகளை குவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ உதடுகளை குவித்தல் மூலமாக பிறக்கிறது இது ஊ. இந்த ஓ அவ் இதுவும் எதுப்படி பிறக்குது அப்படின்னா உதடுகளை குவித்தல் மூலம் தான் பிறக்கிறது. சரிங்களா? அப்போ உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. அது எப்படி பிறக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ வாயை திறத்தல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த எளிய செயல்பாடுகள் மூலம் பிறக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த உயிரெழுத்து 12லையும் குறிலெழுத்து, நெடிலெழுத்து அப்படின்னு இருக்குது. ஓகேவா? நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அ இ உ. சரிங்களா? அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கின்றதுனால இது குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெடில் எழுத்துக்கள் பாருங்கள் 7 இருக்குது நமக்கு. நீண்டு ஒலிக்கிறதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெடில் எழுத்துக்கள். ஆ இ உ ஏ அப்படின்னு சொல்கிறோமா, அதனால இது வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இந்த மறுபடியும் அதுதான் கொடுத்துருக்காங்க. குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் ஆகிய 5 இருக்குது. அந்த உயிரெழுத்து 12ல் குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து 5 இருக்குது. நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது. சரிங்களா? அப்போது நீண்டு ஒலிக்கும், குறுகி ஒலிக்கும் இதை எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மாத்திரை அப்படிங்கிறதுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ மாத்திரை அப்படிங்கிறது ஒரு எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு தான் குறிக்கிறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு எழுத்தை குறிக்கக்கூடிய கால அளவை குறிக்கிறது தான் எனது மாத்திரை. அப்போ குறிலெழுத்தை ஒலிக்கிறதுக்கான காலம் அளவு வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ, கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் எனது மாத்திரை அளவு. இப்போ குறிலெழுத்து எல்லாமே எத்தனை மாத்திரை அளவுனா ஒரு மாத்திரை அளவு. அதாவது ஒரு முறை கண் இமைக்கிறதுக்கும் ஒரு முறை கை நொடிக்கிறதுக்கும் ஆகும் கால அளவு ஒரு மாத்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் குறிலெழுத்து சொல்கிறாங்க, குறுகி ஒலிக்கும் எழுத்து. இந்த பாருங்களேன், அ இ உ ஏ ஓ இந்த 5 எழுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா குறுகி ஒலிக்குது. அப்போ இதுக்கான மாத்திரை, இந்த 5 எழுத்துக்கான மாத்திரை என்னென்னா ஒரு மாத்திரை. இது பாருங்கள் ஆ. அப்போ ஒரு இரண்டு முறை கண் இமைக்கிறதுக்குள்ளேயும் 2 முறை கை நொடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த இடைவெளியில் வந்து இது ஒலிக்குது. அப்போ இந்த 7 எழுத்துக்களும் எத்தனை மாத்திரை அளவு உடையது அப்படின்னா 2 மாத்திரை அளவு உடையது. சரிங்களா? இப்போ அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். இப்போ உயிரெழுத்துக்களில் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. 12ல் 5 குறில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்து. தொல்காப்பியரே சொல்லியிருப்பார், நெட்டெழுத்து 7 அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அது நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம்.
மெய் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். மெய் அப்படிங்கிறது தமிழில் என்ன பொருள் அப்படின்னா உடம்பு அப்படின்ற பொருள். அப்போ மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு வந்து இன்றியமையாதது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த உயிரெழுத்துக்கள் வந்து காற்று வெளிப்படுவது மூலம் நம்ம உடலில் வந்து உடலிலிருந்து காற்று இயல்பாக வெளிப்படும் போதே நமக்கு என்ன பிறக்கிறது, இந்த உயிரெழுத்துக்களான 12 பிறக்கிறது. அதில் அந்த வாயை திறத்தல், உதடுகளை குவித்தல், உதடுகளை விரித்தல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் மெய்யெழுத்துகள் வந்து நமக்கு அப்படி கிடையாது. மெய்யெழுத்துகள் அப்படிங்கிறது உடம்பு இருந்தால் தான், நம்ம உயிரெழுத்துக்கள் எப்படி வாயை வச்சு நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அதுபோல் மெய்யெழுத்து வந்து உடல் இருந்தால் தான் அதை வந்து நமக்கு கரெக்டாக ஒலிக்க முடியும். அதனால தான் அது மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், மெய்யெழுத்தை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வல்லினம், கசட தபர. ஓகேவா, வல்லினம் வந்து கசட தபர. ஏன் இதை வந்து வல்லினம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது உச்சரித்து பார்த்தாலே தெரியும். கசட தபர அப்படின்ட்டு வன்மையாக ஒலிக்கும், அதனால் இது வல்லினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இதுக்கு எங்கேருந்து பிறக்குது நம்ம உடலில் அப்படின்னா மார்பு. இப்போ நீங்கள் கசட தபர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்பு வந்து அதிர்றதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ மார்பு இல்லைனா அந்த எழுத்து நமக்கு பிறக்க முடியாது, நம்ம வாயிலிருந்து வராது இந்த கசட தபர அப்படிங்கிற எழுத்து. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, இந்த மெய், அந்த உடல் பகுதியான அந்த மார்பு அதிலிருந்து பிறக்கிறதுனால தான் இதை வல்லினம், அதாவது மெய்யெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது அந்த மெய்யெழுத்தில் 2வது வகை மெல்லினம். ஞஞன நமன, நமது உடல் உறுப்பான மூக்கு. சரிங்களா, மூக்கிலிருந்து பிறக்கக்கூடியது மெல்லினம். ஞஞன நமன சொல்லி பாருங்கள், நீங்கள் மூக்கை பொத்திக்கிட்டு சொன்னீங்கன்னா அதை சொல்லவே முடியாது, ஞஞன நமன அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ மூக்கு இருந்தால் தான் மெல்லின எழுத்துக்கள் நமக்கு பிறக்க முடியும். சரிங்களா, அடுத்தது 3வது வகை இடையினை எழுத்து. ரொம்ப வன்மையாகவும் ஒலிக்காமல் ரொம்ப மென்மையாகவும் ஒலிக்காமல் இதற்கு இடையில் ஒலிக்கக்கூடிய எழுத்து இடையினை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. எரல வழல. சரிங்களா, அது நீங்கள் புள்ளி வச்சு எழுதியிருப்பாங்க, நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிக்கலாம் எரல வழல. அப்போ இது எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா நம்ம கழுத்தில் இருந்து பிறக்குது. சரிங்களா, இது போலவே உயிரெழுத்தும் எங்கேருந்து பிறக்குன்னு கேட்பாங்க. உயிரெழுத்தும் எங்கேருந்து பிறக்குது அப்படின்னா கழுத்தில் இருந்தால் பிறக்குது. அப்போது மெய்யெழுத்தில் வல்லினம் மார்பிலிருந்து பிறக்குது, மெல்லினம் மூக்கிலிருந்து பிறக்குது, இடையினம் கழுத்திலிருந்து பிறக்குது. உயிரெழுத்துகள் 12ம் அதுவும் கழுத்திலிருந்து தான் பிறக்குது. சரிங்களா, சரி. இப்போ மெய்யெழுத்து, இப்போ நம்ம பார்த்தோம் உயிரெழுத்துக்களில் குறிலெழுத்தை ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு 1, நெடிலெழுத்தை ஒலிக்கக்கூடிய மாத்திரை அளவு 2ன்னு பார்த்தோம். இப்போ மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு எதுனா அரை மாத்திரை. சரிங்களா, அரை மாத்திரை. சரி, அடுத்தது ஒலித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. இதில் கசட தபர ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன, ஞஞன நமன 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. நம்ம சொன்னது தான். எரள வழல ஆகிய 6ம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடையினை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வேறு இன்னும் பெருசாக கொடுக்கல. அடுத்து பாருங்கள், இப்போ பார்த்தாச்சு, உயிரெழுத்து பார்த்துட்டோம், மெய்யெழுத்து பார்த்துட்டோம். இப்போ உயிர்மை எழுத்து. உயிர்மை அப்படின்னா என்னென்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து ஒலிக்கிறதுனால நமக்கு உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு மெய்யெழுத்து எடுத்துப்போம், இக்கு. சரிங்களா, இக்கு கூட்டல் ஒரு உயிரெழுத்து ஆ. இந்த இக்கும் ஆவும் சேர்றது தான் நமக்கு என்ன க அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்து. அப்போ உயிர்மை எழுத்து அப்படின்னா அது பேர்லேயே இருக்குது, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வருவது தான் உயிரெழுத்து. இப்போ உயிர்மை எழுத்து. சரி, அப்போ மெய்யெழுத்துகள் 18உடன் உயிரெழுத்துகள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துகளும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா, இப்போ உயிர்மை எழுத்து தமிழில் எத்தனை இருக்குது அப்படின்னா மொத்தம் 216. சரி, இப்போது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டாங்க அப்படின்னா 247. அதில் உயிர்மை எழுத்து 216, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. சரிங்களா, இப்போ கூட்டினீங்கன்னா 216 12 எவ்வளோதுங்க? சரிங்களா, 12 18 30, 246 எழுத்து வந்துடும் நமக்கு. 216 ப்ளஸ் ஒரு 30, 246. அந்த மீது இருக்கிற ஒன்று எழுத்து இருக்கும், அதுதான் ஆயுத எழுத்து. இதையும் சேர்த்து தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 247 எழுத்து தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி. இப்போ உயிர்மை அப்படின்னா என்னென்னு பார்த்தாச்சு. மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் இதை 2ஆக பிரிக்கிறாங்க. மறுபடியும் மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது, அதே மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் அப்படின்ட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இக்கு அப்படிங்கிற 2 மெய் இருக்குது அப்படின்னு வச்சிங்களா, மெய்யெழுத்து. ஓகேவா, இந்த இக்கு கூட உயிர்மை குறிலான ஆ சேர்த்தோம்னா க அப்படிங்கிற அதாவது உயிர்குறிலான அ அப்படிங்கிற சேர்க்கும்போது உயிர்மை குறிலான க பிறக்கிறது. அப்போ இதே இந்த மெய்யெழுத்தான இக்கு கூட உயிர் நெடிலான ஆவண்ணா. சரிங்களா, ஆவை சேர்க்கும்போது நமக்கு என்ன
உயிர்மெய் நெடிலான கா பிறக்கிறது. சரிங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ உயிர்மெய் ரெண்டாக பிரிக்கிறாங்க, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். அது எப்படி உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு ஆகுது அப்படின்னா, அந்த வந்து சேருட உயிரெழுத்தை பொறுத்தது. உயிரெழுத்து குறிலாக இருந்தால் உயிர்மெய் எழுத்தும் குறிலாக இருக்கும், உயிரெழுத்து நெடிலாக இருந்தால் உயிர்மெய் எழுத்தும் நெடிலாக இருக்கும். அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது. சரிங்களா, சரி. அடுத்து நம்ம பார்த்தோமா ஆயுத எழுத்து. சரிங்களா, உயிரெழுத்து பார்த்தாச்சு, மெய்யெழுத்து பார்த்தாச்சு, உயிர்மெய் எழுத்து பார்த்தாச்சு. இப்போ ஆயுத எழுத்து. ஆயுதம் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த 3 புள்ளி வைப்போம் இல்லையா, இதுதான் என்னது ஆயுத எழுத்து. சரிங்களா, அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. சரிங்களா, அதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அக்கேனா அப்படின்னு அழைக்கக்கூடிய ஆயுத எழுத்து. சரிங்களா, சரி. இப்போ ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. இப்போ மாத்திரை அளவுனா நமக்கு என்னென்னு தெரியும், ஒரு எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் என்ன சொல்கிறாங்க, மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ இதில் எழுத்து இலக்கணத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உயிரெழுத்தை பார்த்தோம், அடுத்தது மெய்யெழுத்தை பார்த்தோம், உயிர்மெய் எழுத்து, ஆயுதம். இதை நாளையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஒரு தடவை அப்படியே ரீகால் பண்ணிடலாம் வாங்க. சரிங்களா, சரி. தமிழின் இலக்கணம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வகைப்படும். சரிங்களா, இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுதான் நம்ம பார்த்தாச்சு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா, இதையும் நீங்கள் இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து சொல் இரண்டும் எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நன்னூலில் சொல்லியிருப்பாங்க. நன்னூலில் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படிங்கிற 2 அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பாங்க. எழுத்து சொல் பொருள் இது 3க்கும் இலக்கணம் கூறுகிற நூல் எதுனா தொல்காப்பியம். சரிங்களா, இந்த யாப்பு அணி இந்த 5 இதை சேர்த்து இந்த 3ஐயும் சேர்த்து இந்த 5க்கும் இலக்கணம் கூறியது அகத்தியம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நமக்கு கிடைக்கல. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரசோழியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அதுவும் 5 இலக்கணத்தை பற்றி முழுமையாக கூறும். சரிங்களா, அடுத்தது எழுத்துனா என்னென்னு பார்த்தோம். ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா, அடுத்து உயிரெழுத்துகள். உயிருக்கு முதன்மையானது காற்று. அந்த காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்து தான் உயிரெழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயிரெழுத்துகள் எவ்வாறு பிறக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயை திறத்தல் மூலமாக, அங்காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாயை திறத்தலுக்கு அங்காப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, அது மூலமாகவே நமக்கு இந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. அப்புறம் உதடுகளை விரித்தல், ஈ ஐ அப்படிலாம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா உதடுகள், நம்ம உதடுகள் வேயும். உதடுகளை குவித்தல், உ ஊ ஓ ஓ ஔ இதெல்லாம் பார்க்கும்போது உதடுகள் வந்து நமக்கு குவிந்து ஒலிக்கும், அதனால அது அப்படி சொல்கிறாங்க. போன்ற எளிய செயல்பாடாக ஆ முதல் அவ் வரை உள்ள இந்த 12 உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இதுலேயே நமக்கு குறில் நெடில் வேறுபாடு இருக்குது. உயிர் குறில் எத்தனை எழுத்து இருக்குன்னா 5, உயிர் நெடில் எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. சரிங்களா, இப்போ மாத்திரை அளவு அப்படின்னா என்னென்னு தெரியும் நமக்கு. ஒரு எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் என்னது மாத்திரை அளவு. அப்போ குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. சரிங்களா, அடுத்தது மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். மெய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பு அப்படின்னு அர்த்தம். அதில் 18 எழுத்து நமக்கு மெய்யெழுத்து இருக்குது. அதை 3ஆக பிரித்தாங்க. வல்லின எழுத்து, மெல்லினம், இடையினம் அப்படின்ட்டு 3ஆக பிரித்தாங்க. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை அளவு. சரிங்களா, இது வன்மையாக ஒழிக்கிறதுனால வல்லினம், மென்மையாக ஒழிக்கிறதுனால மெல்லினம். இது 2க்கும் இடையில் ஒழிக்கிறதுனால அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ உயிர்மெய் எழுத்து. அடுத்தது உயிர்மெய் எழுத்து மொத்தம் தமிழில் எத்தனை இருக்குது அப்படின்னா 216. அதாவது மெய்யெழுத்துடன் உயிரெழுத்து சேருவதால் உயிர்மெய் எழுத்து, அதையும் 2ஆக பிரித்தாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஒரு மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் அது உயிர்மெய் குறிலாக பிறக்கிறது. அதே ஒரு மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் நமக்கு உயிர்மெய் நெடிலாக பிறக்கிறது. சரி, கடைசியாக ஆயுத எழுத்து. இது வந்து தனி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அக்கீனம் சொல்லுவாங்கன்னா அந்த எழுத்து தான் ஆயுத எழுத்து. இப்போ ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை அளவு என்னன்னு கேட்டாங்கன்னா அரை மாத்திரை. சரி, இந்த கற்பவை கற்றப்பின்னில் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள இந்த எடுத்துக்காட்டுக்கு கபிலர் அப்படிங்கிற பேரை வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா க அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, பி அப்படிங்கிற ஒரு குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, ல அப்படிங்கிற ஒரு உயிர்மெய் எழுத்துக்கு
ஒரு மாத்திரை. கடைசியாக இர் அப்படின்னு முடியுதா, அது ஒரு மெய்யெழுத்து. அப்போ மெய்யெழுத்துக்கு நம்ம எத்தனை மாத்திரைன்னு பார்த்தோம், அரை மாத்திரைன்னு பார்த்தோம். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா இந்த கபிலர் அப்படிங்கிற பெயர் சொல்லுக்கு 3½ மாத்திரை நமக்கு வருகிறது. சரிங்களா? இப்போ மதிப்பீடு பார்த்தீங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கு ஏற்ப சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல், உயிரெழுத்தில் தொடங்குகிற 2 மாத்திரை அளவுள்ள சொல் ஏதாவது சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போது உயிரெழுத்து என்னது ஆ, சரிங்களா? இதுக்கு ஒரு எழுத்து. 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவே சொல்லலாம். ஓகேங்களா? இது ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்தான, அப்போ ஆ அப்படிங்கிறதுக்கு 2 மாத்திரை அளவு நமக்கு ஒலிக்கக்கூடியது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல், இப்போ நம்ம அது என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பூ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்னது, ஒரு உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. இப்போ பூ அப்படின்னா நமக்கு 1 மாத்திரை அளவு. பூ அப்படிங்கிறது உயிர்மெய் நெடில் அப்படிங்கிறதுனால அதுக்கு 2 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு எஃகு, சரிங்களா? எஃகு அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னா வச்சிங்களேன், 2½ மாத்திரை அளவு. இது மொத்தம் எப்படி 2½ மாத்திரை அளவு வரும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறதுக்கு 1 மாத்திரையா, ஏன்னா இது உயிர்மெய் குறில். கு அப்படிங்கிறதுக்கு எத்தனை மாத்திரை, 1 மாத்திரை. சரிங்களா? இப்போ 1 கூட்டல் 1 2 ஆகிடுச்சு. இந்த ஆயுத எழுத்தான அக்கேனா அப்படிங்கிறதுக்கு அரை மாத்திரை. அப்போது 1 கூட்டல் 1 2, மொத்தம் 2½ மாத்திரை. அப்போது ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய எழுத்து எல்லாமே 2½ மாத்திரை அளவு இருக்கும். இந்த கூ அப்படிங்கிறது குற்றியல் உரத்துலேயும் வரும், அது நமக்கு இங்கே தேவையில்லை, சும்மா எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தா போதும். கூ அப்படிங்கிறது குற்றியல் உரத்தில் வரும்போது இது 1 மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அது நம்ம வேறு இடத்துல பார்ப்போம். சரி, அவ்வளோதான். இந்த இலக்கணம் முடிஞ்சிச்சு. நன்றி.